ஹாய் ஃபேம், வெல்கம் டு கிரிக் இன்ஃபோ சேனல். எஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 1 to 20 ஓவர் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் T20 வேர்ல்டு கப் தான் கன்சிடர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, முதல் ஓவரில் யார் அதிக ரன் அடிச்சிருக்கா T20 வேர்ல்டு கப்லேயே, இந்த எடிஷன் மட்டும் இல்லை, ஓவரால் எடிஷன். ஓகேவா? செகண்ட் ஓவரில் யார் அதிக ரன், தேர்ட் ஓவரில் யார் அதிக ரன், அது மாதிரி தான் கம்பேர், அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க நினைக்கலாம், எஸ் ஆப்வியஸா ரோஹித் தான் இருப்பாருன்னு நீங்க நினைக்கலாம். பட் அங்க தான் மாற்றம். ஃபர்ஸ்ட் ஓவர்ல விராட் கோலி தான் இருக்காரு. எஸ், எனக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. நானே ரோஹித் தான் இருப்பாருன்னு நினைச்சேன். பட் எஸ், ஃபர்ஸ்ட் ஓவர்ல விராட் கோலி தான் கைஸ் 14 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல அதிக ரன் அடிச்ச பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, T20 வேர்ல்டு கப்ல அதிக ரன் அடிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி தான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல. ஸோ தென் செகண்ட் ஓவர் யார் இருப்பான்ட்டு எனி கெஸ்? செகண்ட் ஓவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஷேவாக் ஆப்வியஸா. ஸோ அதிரடியா ஆடுவாப்புல. செகண்ட் ஓவரில் 14 ரன்ஸ். எஸ், ஷேவாக் தான் இருக்காரு. ஸோ ஓகே, நீங்கள் நினைக்கலாம் ரோஹித் ஃபேன்ஸ் என்ன ரோஹித் 2 இதுலையுமே இல்லையே, ஃபர்ஸ்ட் ஓவர்லேயும் இல்லை, செகண்ட் ஓவர்லேயே. டோன்ட் வரி, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரோஹித் சர்மா பாதி ஓவர்ஸில் இருப்பார். பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, தென் தேர்ட் ஓவர். எஸ், ஹியர் வி கோ. தேர்ட் ஓவர் 28 ரன்ஸ் ரோஹித் சர்மா இருக்காப்புல. ஓகே, தென் ஃபோர்த் ஓவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ரோஹித் சர்மா 14 ரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் 14 ரன்ல தான் இருக்காங்க மோஸ்ட்லி. என்னன்னு தெரியல. ஸோ ஃபோர்த் ஓவரில் ஹையஸ்ட் ரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 ரன்ஸ். அதுவும் ரோஹித் சர்மா தான் இருக்காரு. அண்ட் ஃபிஃப்த் ஓவர் ஷேவாக். எஸ், ஸோ ஓப்பனர்ஸ் இவங்க எல்லாருமே ஓப்பனர்ஸ், ஒன் டவுன் பிளேயர்ஸ், அதனால தான் இருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் ஓவரில் யார் பார்த்தீங்கன்னா 19 ரன்ஸ் ஷேவாக். சிக்ஸ்த் ஓவர் அகெயின் ரோஹித் சர்மா 18 ரன்ஸ். ஸோ ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு 3 வாட்டி இப்பயே வந்துட்டாரு. சிக்ஸ்த் ஓவரில் 18 ரன்ஸ் ரோஹித் சர்மா. தென் செவன்த் ஓவர் ஷேவாக். ஷேவாக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 டைம்ஸ் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ், பட் ஷேவாக் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லா இதுலையுமே 14 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஸோ செவன்த் ஓவர் 14 ரன்ஸ் லீடிங் ரன்னு. எயித் ஓவர் ரோஹித். எஸ், ரோஹித் ஷேவாக் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எயித் ஓவரில் அதிக ரன் அடித்த பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 17 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் நைன்த் ஓவர் கேஎல் ராகுல். எஸ், கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, எங்கே கேஎல் ராகுல் எந்த ஓவர்லேயும் வரமாட்டாரான்ட்டு. இந்த நைன்த் ஓவர் உங்களுக்கு தான். எஸ், நைன்த் ஓவரில் 17 ரன் ஹையஸ்ட் ரன்ங்க வேர்ல்டு கப்பில் அடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி கம்மி வேர்ல்டு கப் தான் ஆடிருப்பார் கம்பேர்ட் டு ரோஹித். ஸோ அப்படி இருக்கும்போது எஸ், ஷேவாக்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி T20 வேர்ல்டு கப் ஆடிருப்பார். ஸ்டில் 3 இதில் வந்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவில் ஷேவாக் ஆடிருப்பாருன்ட்டு அக்ரெசிவான்ட்டு. அண்ட் ரோஹித். எஸ், ரோஹித் மோஸ்ட்டாக எல்லா வேர்ல்டு கப்பும் ஆடிட்டாரு. ஸோ அதனால அதிக இதில் வர வாய்ப்பு இருக்குது, அதான் வராரு. ஓகே, தென் 10th ஓவர் வில் பி உத்தப்பா. எஸ், விராட் கோலி ஃபேன்ஸுக்கு பிடிக்காத ஒரே கிரிக்கெட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கம்பீர் இருந்திருப்பார், இப்போ உத்தப்பா இருப்பார். எஸ், உத்தப்பா 10th ஓவரில் 16 ரன் அதிக ரன் அடித்த பிளேயர். மோஸ்ட்லி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எடிஷன் தான் ஆடிருப்பாருங்க. ஸ்டில் அந்த 10th ஓவரில் எனக்கு தெரிஞ்சு அப்போ யாருமே 16 ரன் தாண்டி அடிக்க மாட்டாங்க. ஓகே, ஃபைன். தென் 11th ஓவர் பண்ட். எஸ், மிடில் ஆர்டர் வந்துருவாப்புல. பண்ட்டு கண்டிப்பாக ஆப்வியஸாக. ஸோ பண்ட்டை நீங்கள் இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஃபினிஷர் ரோல் இருக்கனால. ஓகே, 11th ஓவர் 14 ரன்ஸ். எஸ், ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகலாம் கைஸ். எஸ், இது 20 ஓவர் வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பாருங்க. அண்ட் தென் 12th ஓவர். எஸ், 15 ரன்ஸ். பண்ட்டு தான் இருக்காப்புல 12th ஓவர்லேயும். ஓகே, தென் 13th ஓவர். எஸ், முரளி விஜய். எனக்கு தெரிஞ்சு முரளி விஜய்க்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்துலையும். ஓகே, எனிவே 13th ஓவர் 13 ரன்ங்க. 2 பேர் சூரியகுமார் அண்ட் முரளி விஜய் ஷேர் பண்ணுறாங்க, தி மாங்க். ஓகே, அண்ட் 14th ஓவர் யுவி. எஸ், யுவராஜ் சிங் மோஸ்ட்டாக 2-3 எடிஷன் ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன் T20 வேர்ல்டு கப். ஸோ 14th ஓவர் 20 ரன் ஆப்வியஸாக யுவராஜ் சிங் தான். தென் 15th ஓவர் 14 ரன்ஸ். எஸ், தலை டோனி மோஸ்ட்லி எல்லாருமே 14 ரனில் தான் இருக்காங்க. ஓகே, 15th ஓவர் நம்ம தலை டோனிங்க 14 ரன் அடிச்சு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருக்கார் 15th ஓவரில். அண்ட் தென் 16th ஓவர் கோஸ் டு சர்ப்ரைஸ் விராட் கோலி. எஸ், விராட் கோலி 16th ஓவரில் லீடில் இருக்கார் 15 ரன்ஸில். ஓகே, தென் 17th ஓவர் 19 ரன்ஸ் யூவி ஆப்வியஸ். ஓகே, யுவராஜ் சிங் இன்னும் ஒரு இதுவும் வருவார் எனக்கு தெரிஞ்சு, அந்த 6 6 ப்ராட் ஓவரில் அடித்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வருவார், அது எந்த ஓவர் பார்ப்போம். 17th ஓவர் 19 ரன்ஸ் யுவி.
அண்ட் 18 ஓவர்ல ஹையஸ்ட் ரன் அடிச்ச பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் ரெய்னா, மிஸ்டர் ஐபிஎல். ஸோ 18 ரன் அடிச்சிருக்காருங்க. அதுவும் 18த் ஓவர்ல. செம கோஇன்சிடென்ட். தென் 19த் ஓவர் எஸ் காய்ஸ், இங்கிலாண்ட செதற விட்ட பிளேயர் நம்ம யுவி. ஸோ 19த் ஓவர்ல 36 ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெக்கார்டு மித்த எல்லா ஓவரையும் கூட ரெக்கார்டு மத்தவங்க அடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இது வாய்ப்பே இல்லங்க. அதுவும் வேர்ல்டு கப்ல 36 ரன் அடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்ல. ஓகே, அதுவும் ஸ்பின்னர் போட்டு அடிச்சா கூட பரவால்ல. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட 36 ரன் அடிக்கிறதுலாம் நோ சான்ஸ். நடக்காத காரியம். ஓகே ஃபைன். அண்ட் 20த் ஓவர் 18 ரன்ஸ் நம்ம சூரியகுமார் யாதவ் இருக்காரு. எஸ். ஓகே. இது சர்ப்ரைஸ் இல்ல. கண்டிப்பா அவரு மிடில்ல தான் இறங்குறாரு. பட் ஸ்டில் அவரு ஃபினிஷரும் சொல்லலாம். ஒரு குட் ஃபினிஷர் சொல்லலாம். கடைசி வரைக்கும் இருந்தாருன்னா. ஸோ 20த் ஓவர்ல 18 ரன் அடிச்சிருக்காரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல மோஸ்ட்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பை. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.